தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 26. தீயவன் வீட்டின் பின்னால் இருக்கக்கூடிய குடோனில் அவனுக்கு ஜோசியம் பார்க்கும் ஜோசியரோ தலைகீழாக வவ்வால் போல தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் முன்னே நின்று முறைத்து கொண்டிருந்தான் தீயவன். தலைகீழாக கிடந்தவரோ, விட்டுருங்க சார், உலகமே தலைகீழா தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூமியே உனக்கு தலைகீழா தாண்டா தெரியும். உன்னைத்தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? சார் சார், நான் என்ன சார் பண்ணேன்? என்னடா சொன்ன? அவ குழந்தை உண்டாகி இருக்கா, 2 பேரையும் சேர்த்து முடிக்கிட்டான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? இந்த குழந்தை இருந்தா உலகத்துல நீங்க பார்க்காத இன்னொரு உலகத்தை பார்த்துருவீங்க. இந்த குழந்தைக்கும் அதை பெற்ற தாய்க்கும் ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு கீழ் திசை ஆரம்பிச்சிடும். அதனால அவங்கள பிடிக்குதோ இல்லையோ உசுரோட விட்டுருங்கன்னு சொன்னியா இல்லையாடா? ஆமா சார் சொன்னேன். நீ சொன்னதுனால தாண்டா அவளையும் அவ பெத்து போட்டதையும் உயிரோட விட்டேன். ஜோஷியரோ பாவமாக தலையாட்ட, எனக்கு வலது கையா இருந்த நண்பன் துரோகியா மாறிட்டான். அத்தனையும் இழந்து நடு ரோட்டுக்கு வராத குறையா என்னை மாத்திருச்சு அந்த குழந்தை. நீ சொன்னது எங்கடா நடந்திருக்கு? பல்லை கடித்தான். ஏற்கனவே பேய் பிடித்தவன் இப்போது கூட 2 பேயோடு லேண்ட் ஆகி இருந்தான். ஐயா ஐயா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சே, இது ஏன்டா நடக்கலைன்னு கேட்டேன். இப்போ சரியா பார்த்து சொல்லிட்டேன் ஐயா, கொஞ்சம் இறக்கி விட சொல்லுங்க. தீயவன் கண்ணை காட்டிட அவரை இறக்கி அமர வைத்தனர். உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன் பாரு என்று ஜாதகத்தை தூக்கி ஜோஷியரின் முன்னால் போட, ஜோஷியரோ நடுங்கிய விரலோடு அவன் ஜாதகத்தை திறந்தார். தலையை சொரிந்து கொண்டே தீயவனை அவர் பார்க்க, என்ன சார் மறுபடியும் அதே தான் சொல்லுது? என்ன சொல்லுது? உங்கள் புத்திர யோகமும் உங்கள் தாலி யோகமும் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அசைக்க முடியாது. தோல்வி வரலாம், சாவு வரைக்கும் கூட போகலாம். ஆனால் எவனாலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. தோல்வியால் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் ஜாதகம் இந்த 2 ஜாதகத்துக்குள்ளேயும் வலை பின்னல் போல பின்னி கிடக்குது. உங்கள் உயிர், பதவி, பணம், ஏறு வரிசை எல்லாமே உங்கள் புத்திரனோட சேர்ந்தே இருக்கு. சார் ஒன்றே ஒன்று கேட்கவா? என்ன? இல்லை வேற எந்த பொண்ணையும் தொட்டு குழந்தை இருக்கா? நான் தொட்ட ஒருத்தி அவ தான். எனக்கு பிறந்து தொலைச்சதும் அது ஒன்று தான். அப்போ நான் சொல்கிறது அவங்கள தான் சார். ஆனால் நீ சொல்கிற எதுவுமே அவ கூட மேட்ச் ஆகலையா? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எனக்கு அடி மேலே அடி தான் விழுகுது. அங்கே தொடங்கின பிஸ்னஸ்ஸு நட்டத்துக்கு மேலே நட்டம். உன் சொல் பேச்சு கேட்டதுக்கு என்னைய செருப்பால் அடிக்கணும்டா. பலி உன்னையத்தான் வாங்கி இருந்திருக்கணும். ஏதோ குருட்டாம்போக்கில் 2 அடி அடிச்சு விட்டு என்னைய வச்சு காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறியாடா என்று துப்பாக்கியை தூக்கி கொண்டு தீயவனோ ஜோஷியர் அருகே போக, பயந்து நடுங்கி போனவர் அவன் காலிலேயே விழுந்து விட்டார். சார் சார், நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம். அந்த பொண்ணு உங்கள் கூட இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த இறங்கு திசையை பார்த்தே இருக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தை உங்கள் அரண்மனையில் வளர்ந்துருந்தா உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்கவே செய்யாது என்றதுமே தீயவன் யோசனையாக ஜோஷியரை பார்க்க, அவரோ உயிர் பயத்தில் உறைந்து போய் தீயவனை பார்த்தார். பொய் சொல்ல மாட்டார். பொய் சொன்னால் இவன் எப்படி ருத்ரதாண்டவம் ஆடுவான் என்று நன்றாக தெரியுமே. மீசையை முறுக்கி கொண்டே ஜோஷியரை பார்த்த தீயவனோ, இப்பவும் அந்த குழந்தையோட அவளோட யோகம் எனக்கு இருக்கா? இருக்கு சார். நீங்கள் சாகிற வரைக்கும் அவங்க 2 பேரோட சுக்கிர திசை உங்களுடைய சனி திசையை கூட மாற்றும். கருமத்தை, அவளை கண்டாலே ஆகலை, இதில் அவள் பெத்து போட்ட புள்ள வேறையா? கடைசி வரைக்கும் இதுக்கு 2 பேரையும் நான் சமாளிக்கணுமா? நமக்கு இந்த ஆட்களை கண்டாலே ஆக மாட்டேங்குது. அது என்ன கருமமோ தெரியல. பெத்தவளையும் சரி கூட படுத்தவளையும் சரி பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது. இதில் பெத்து போட்டது வேற. இனிமே பார்த்து தொலையணுமா அதையும்? ஏண்டா ஏண்டா என் ஜாதகம் இதுக்கு கூட தான் சேரணுமா என்ன? ஏதோ பிஎம் மக, மினிஸ்டர் மக, இவளுக்கு கூட எல்லாம் சேர்ந்தா ஆகாதாமா? எதுக்குமே உதவாத காட்டுவாசி கூட போய் எண்ணெயை கோர்த்து விட்டுருக்கானுங்க என்று தீயவனோ மேஜையை எட்டி உதைத்தான். மறுபடியும் அவ என் வீட்டுக்கு வந்தா நான் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சார், உங்களுக்கு உச்ச பதவி யோகம் இருக்கு. ஆனா அதுக்கு அவங்க 2 பேரும் உங்க வலது கை மாதிரி கூடவே இருக்கணும். வாயை குவித்து பெருமூச்சு ஒன்றை காற்றை நிரப்பி ஊதிய தீயவனோ குறுக்கும் நெடுக்குமாக சிறிது நேரம் நடந்தான். இந்தா பணம், நான் கூப்பிடும்போது வந்து சேரு. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்ச பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன் என்று பணக்கட்டை தூக்கி ஜோஷியரின் முன்னால் போட்டவன் தன் புதிய ஃபாரின் காரில் மனைவி இருக்கும் இடத்தை தேடி சீர ஆரம்பித்தான். இப்போதும் அவனுக்கு பதவி தேவை. பதவிக்கு தேவை இவள் என்றால் அவள் விரும்பினாலும் இல்லை என்றாலும் அவளை தூக்கி கொண்டு வைத்து தன் தேவையை நிறைவேற்றி கொள்ளத்தான் செய்வான். அக்கா அக்கா, எவ்வளவு நேரமாக காத்திருக்கேன். ஒரு குடம் தண்ணி எடுக்க விடுக்கா. கார்ப்பரேஷன் தண்ணீரை எடுப்பதற்கு குடத்தை இடையில் வைத்துக்கொண்டு ஒரு குடத்தை கையில் வைத்துக்கொண்டு துளசி அந்த தண்ணீர் வண்டி அருகே நின்று கொண்டிருந்தாள். தன் மகனோடு அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட ஒரு நிமிடம் நிம்மதியாக தேவகி இருந்ததில்லை. ஆனால் மருமகளோடு இருந்த ஒவ்வொரு நாட்களுமே அவருக்கு நிம்மதியான நாட்கள்தான். ஒரு நாள் கூட கவலையில் இருக்க விட்டதே இல்லை. ஹத்தாச்சி ஹத்தாச்சி என்று குழந்தை போல தன் அத்தை சேலையை பிடித்து கொண்டே துளசி அலைவாள். பல நாட்கள் தேவகிக்கு ஐயோ என்று அவள் கடின உழைப்பு உழைக்கும் போது பாவமாகவே இருக்கும்.
ஏன் துளசி இவ்வளவு கஷ்டப்படுற? அதான் மாசம் மாசம் நம்ம தேவைக்கு அதிகமா சார் சம்பளம் தராரே. அத்தாச்சி, இந்த உலகத்துல அன்பு, நேசம், பாசம் இதெல்லாம் முக்கியம்னு நினச்சி தான் நான் இந்த டவுனுக்கு பஸ் ஏறினேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, பதவி பணம் ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றும், பேயாவும் மாற்றும்னு. அதனால கையில் வலு இருக்கிற வரைக்கும் இந்த பணத்தை சேர்த்துப்படணும். பிள்ளைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. எவன் காலையும் நம்பி என் பிள்ளைய விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செய்கிறேன். எனக்கு இதெல்லாம் வழியாக தெரியல அத்தாச்சி. காட்டில் இதை விட கடினமான வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீ என்னை பார்த்து முகத்தை முதல்ல சுருக்காத. உன் மருமக சந்தோஷமா இருக்கா, புரியுதா? எனக்கும் அதுதாண்டி வேணும். நீ சந்தோஷமா இருந்தா போதும். துளசி அன்று அழுதவள்தான். அதன் பிறகு தன் கணவனை நினைத்து, அவன் செய்த துரோகத்தை நினைத்து, அவன் கொடுத்த வழிகளை நினைத்து ஒரு நாள் கூட அவள் அழுததே கிடையாது. அன்றோடு அவன் அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவள்தான். அதன் பிறகு புதிய அத்தியாயத்தை எழுதி அதன் பின்னே தன் பிள்ளை தன் மாமியார் என்று ஓடத் தொடங்கியவள் ஒரு நாள் கூட தன் பழைய பக்கத்தை திரும்பி பார்க்க நினைத்தது கூட கிடையாது. அதுவே தேவகிக்கு பெரும் நிம்மதி. எப்பா, துளசி மேடத்துக்கு இடம் கொடுங்க. அவங்க என்ன சாதாரண துளசியா? தீயவனோட பொண்டாட்டி துளசியாம்ல. நான் கூட பாவம் போல இருக்காளேன்னு நினச்சேன். ஆனால் இப்போதானப்பா தெரியுது, டிவியில் எவ்வளோ போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணத்துக்காக அவ்வளோ பெரிய மனுஷனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு வந்திருக்கா. மேடம் ரொம்ப பெரிய இடம், விலகி இடம் கொடுங்கப்பா என்று ஒருவன் கேலி செய்திட, அத்தனை பேரும் துளசியின் காது கேட்கவே அவளை ஏமாற்றுக்காரி போல, பண ஆசை பிடித்தவள் போல ஒவ்வொன்றாக பேசிட, துளசி எதுவுமே பதில் சொல்லவில்லை. கூட்டத்தை விலக்கி 2 குடம் தண்ணீரையும் எடுத்து ஒன்றை தலையில் ஒன்றை இடையில் இடுக்கிக் கொண்டவள் தன்னுடைய வீட்டை நோக்கி வேகமாக நடைபோட ஆரம்பித்தாள். விமர்சனங்களை பார்த்து வீழ்ந்துவிட அவள் என்ன சாதாரண பெண்ணா? துளசி ஆயிற்றே. இயக்குனர் வீட்டில் பின்னால் இருக்கும் காம்பவுண்டுள்ளே துளசி நுழைவதற்கு போக அவள் குறுக்கே வந்து வெளிநாட்டுக்கார் ஒன்று சறுக்கி நின்றது. என துளசி பதறிப்போய் விலகி நிற்க கார் கதவை திறந்து கொண்டு இறங்கினான் தீயவன். கூலிங் கிளாஸை கலட்டி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவளை நோக்கி சட்டையை மடக்கி விட்டபடி வந்து காரில் சாய்ந்து துளசி முன்னால் நின்றவன் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். தன் பாதையை மறைத்து கொண்டு மறுபடியும் நிற்கும் தீயவனை பார்க்காமல் துளசி நகர்ந்து போக பார்க்க கையை நீட்டி அவளை தடுத்திருந்தான். எப்படி இருக்க? நீயும் நீ பெத்து போட்டதும் சௌக்கியமா என்றவனின் பேச்சில் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். நீ எப்படியும் நாசமா போ, அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் உன்கிட்ட சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சுட்டு என் வேலையை பார்க்க போறேன். அவள் அமைதியாகவே 2 குடம் பாரத்தையுமே சுமந்து கொண்டு நின்றாள். ஈவினிங் உன்னை கூப்பிட்டுட்டு போக கார் வரும். நீ பெத்ததும் அப்புறம் என்ன பெத்ததும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து சேருங்க. இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும், புரியுதா? துளசியோ அதே அமைதியோடு நின்றாள். நீ என்னத்தையும் பேசு என்பது போல பதில் பார்வை கொடுத்திட எரிச்சலில் முகம் சிவந்து போன தீயவனோ, ஏய், உங்ககிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன், புரியுதா? நீங்க பேசுறது புரியல. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தப்பா நினைக்காதீங்க, ஏதோ முகவரி மாத்தி வந்திருக்கீங்க. அடிங்க என்று தீயவன் கர்ஜிக்க, அன்றே துளசி பயப்பட மாட்டாள், இன்றா பயப்படுவாள்? அவள் இமை கூட வெட்டாது நின்றாள். அவன் ஜாலம் எல்லாம் மற்றவர்களிடம் செல்லும், ஆனால் அவன் சரிபாதி இவளிடம் செல்லவே செல்லாது. கொன்னே போட்டுருவேன், 2 பேரும் வந்தாகணும். உங்களுக்கு எங்களால் ஏதோ தேவை இருக்கு, அதனால தான் இன்னைக்கு நானும் என் மகனும் உயிரோட நின்றுக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே தேவைக்காகத்தான் எங்கள் 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போக நினைக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு உங்ககிட்ட எந்த தேவையும் இல்லை, எந்த தேடலும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை. அதனால நான் உங்கள் கூட வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை துன்பப்படுத்துவீங்க, இல்லை அசிங்கப்படுத்துவீங்க, அவ்வளவுதானே. நான் ஏகப்பட்ட துன்பத்தையும் பார்த்துட்டேன், ஏகப்பட்ட அசிங்கத்தையும் பார்த்துட்டேன். அதனால பயம் இல்லை, இதையும் பார்த்துக்கிறேன். அவனை ரசித்து பார்க்க வேண்டிய காதல் அவளுக்கும் இல்லை, அவளை ரசித்து பார்க்கக்கூடிய தேவை இவனுக்கும் இல்லை. துளசி அவன் கையை தாண்டி குடத்தில் உள்ள நீர் தழும்பாது உள்ளே நடந்து சென்று விட்டாள். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.